என் நெஞ்சில் கடை இருக்கான் அனைத்து மக்களுக்கெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு கேமராமேன் மாங்காய் பாத்துலேருந்து தேங்காய் மேலே குறியாக இருக்காரு. அது ஒன்றும் இல்லை, அதை அடுத்து ஒரு நாள் வீடியோ போடலாம்பா. இன்றைக்கி வந்து நம்ம வந்து குடை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஆம்லேட் தான் போட்டு சாப்பிட போகிறோம். அதுவும் ஆஃப் ஆயிலும் போட்டு சாப்பிடுவோம். அதையும் பாருங்கள். எல்லாம் எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம போய் செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுறீங்க? வரக்குள்ளே நான் நடந்து வரக்குள்ளே மாட்டிக்கிச்சு செடி. இப்போதான் சொரட்ட முல்ல பயங்கரமாக இருப்பார் ஆளரு. நம்மளாம் எதாவது பயப்பட மாட்டோம். சொரட்டு முல்லாம் பாருங்கள், சொரட்டு போல இருக்கும் அந்த முள். லைட்டாக இப்படி கை நீங்கள் சும்மா இப்படி எடுத்துன்னு போகலாம், அவ்வளோதான். என் கை மாட்டிக்கிச்சு, அது அரெஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி குட்டி நிற்குது பாருங்கள் என் கையை. அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கிட்ட வந்து நீங்கள் இப்படி தெரியும் போல இருக்கிறதுனால சொரட முடியல. ஆமாம், அவ்வளோதான். அது குத்துனா ஒன்றும் விஷம்லாம் கிடையாது, அவனுக்கு தெரியும். போய்ட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்து அது என்னது குடை மிளகா ஆம்லேட் செய்யறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். எந்த ஐட்டுக்கு போயிடுச்சு, வானத்துக்கு போயிடுச்சு வந்து. நீ வந்து என்னடா இது கட்டை வச்சு விளாண்டுக்கிறேன் பார்க்குறீங்களா? சமையல் செய்கிறேன் அந்த இடத்துல. வேறு ஒன்றும் இல்லை, காய்கறி கட்டிங் பேட்டு தான் இது. வந்து புதுசாக இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். வாங்கியிருக்கோம் நம்ம. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா மொட்டை கட்டை இது. நல்லா தேக்கு மர கட்டையில் செஞ்சுக்கிறாங்க. நம்ம போயிட்டு இதை வந்து காய்கறி அந்த மாதிரி கிப்போம். வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் அரிஞ்சு முடிச்சு வச்சு தக்காளி அரிஞ்சிக்கலாம். கேரட் வந்து தோல் சீவி வச்சுக்கலாம், அதை சீவி வச்சுப்போம். இதே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் நம்ம மெயின் ஐட்டமாக வந்து பாருங்கள் குடை மிளகா. குடை மிளகா தான் வச்சு நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணோம் ரிங் ஷேப்பில். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். எடுத்து கட் பண்ணிடணும். இந்த உள்ளகத்தில் சூப்பராக உள்ளகத்தை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது ரவுண்டாக நம்ம அரிஞ்சிக்கணும். ரிங் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு பாருங்கள். எடுத்து இப்படி ஆரம்பிச்சிக்கலாம். நிறைய எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து முட்டையை தான் மெயின் ஐட்டம். முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை பிடிக்குது பாருங்கள். லைட்டாக நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்ல மாட்டேன், நம்ம நாட்டில் வாங்கின முட்டை. ஆமாம். எதனா ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் அதை நம்ம வழக்கமுள்ளே வச்சு ஊற்றிப்போம். முட்டையை கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டுருவோம். உப்பு போட்டுக்கலாம். ஏன் சிரிச்சேன்னா பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையில் வந்து ஓடு ஊந்துருச்சு, சரின்னு விட்டானுங்க. இன்னொரு முட்டையில் ஊந்துருச்சு, சரின்னு விட்டானுங்க. இன்னொரு முட்டையில் ஊந்துச்சு, போட்டு பொந்துட்டானுங்க. நான் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டேன் நான். ஒன்று உப்பு போட்டாச்சு, ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு. யாருப்பா பழந்தா? பாய்ஸ் தான். பெப்பர் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச சீவி வச்ச கேரட்டை போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிங்க. ஒன்று இப்படி நசுக்கி போட்டால் அது வந்து பொடி பொடி ஆகிடும். பாருங்கள். வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம்.
பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, அதாவது கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதை போட்டுக்கலாம். போட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும். இந்த மிக்சடு போட்டுக்கலாம். பக்காவாக கலக்கியாச்சு. அடிக்க வச்சுக்கிறேன் பாருங்க. குடமிளகாவை ரெண்டாக வெட்டி இப்போ ஒன்றும் இல்லை, அடுப்பில் கடாயை வச்சுட்டு இது தோசை திளி போட்டு கல்லை வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது எடுத்து அழகாக வச்சுட்டு அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே திளி போட்டு எடுத்து எல்லாம் ருசிக்க போகிறோம். அதான் சேர்க்க போகிறோம். நம்ம அடுத்த பிளான் கடாயில் அவன் தேக்கி விட்டு தான் ஊற்றிக்கணும். நம்ம தேய்ச்சி விட்டுப்போம். விடுது சுடுது. இந்த ரிங்க குடமிளகா வச்சுக்கலாம். அதில் அப்போதான் தெரியும் உங்களுக்கு. பொசுங்குது பாருங்க. எல்லாத்தையும் கலக்கி எடுங்கப்பா. முட்டையை நம்ம கலக்கி வச்சிருந்தா அதை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிப்போம். பொறுமை இதுக்கு ஆம்லேட்டை போட்டுருவேன் நான். திருப்போம் இது மொத்தமா மடிச்சு போடலாம். சூப்பர் ஐடியா ஒன்று இருக்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து இந்த ஐடியா பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் போட்டுப்போம். அவ்வளோதான். என்ன எனக்கு ஊத்துறேன் என்ன இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா ஆம்லெட் சூப்பராக ரெடி எனக்கு. அதுமாதிரி வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாய்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இங்கே போயிருக்கானுங்க. அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த உப்பு பெப்பர்லாம் செஞ்சேன், அது ஒரு தனி டேஸ்ட் ஆகுது. நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து கடிச்சு சாப்பிடுவோம். நல்லா வெந்துனுக்குது. எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்லேட் வந்து எடுத்துக்கலாம். தனியாக திரும்ப போயிட்டீங்க. எனக்கு தானே, அது ஒன்று 2 நிமிஷம் ஆகும். அதாகட்டும். நம்ம கேமராமேன் லைட்டாக கேட்குறது லைட்டாக கொடுத்துருவோம். பாய்ஸ்னா வந்துட்டாங்க பாருங்க. முறைச்சி பார்க்குறானுங்க எங்க ஆம்லேட்டு காலாதான் இல்லைன்னா சொல்ல தேவையில்ல. இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படின்னது ஐயோ நான் வந்துட்டேன். குடமிளகா குழம்பு முட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. வந்து எடுத்து போச்சுப்போம். பாருங்க இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகின்னு. இல்லை பாருங்க எடுத்து போட்டுப்போம். லைட்டாக உடஞ்சிடக்கூடாது. அப்போ தான் அப்படி போடுவேன் நானே அப்படி தான் பொடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. எப்போ சாப்பிடணும்ல இது. ஆனால் பாய்ஸ் பார்த்துருக்கானுங்க போட்டு தள்ளுறானுங்கள. இப்போ வந்து இதை 8 வாரம் வச்சுட்டு வந்து குடமிளகாய்க்குள் அரை வேக்காடு அப்படின்னா என்ன பாருங்களா. ஆஃப் ஆயில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் குடமிளகாக்குள்ளே.
அதுதான் நடுவில் இப்போ உடையாமல் ஊற்றணும். வாவ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. குழம்பு கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, ஒரு எங்கே பார்த்தாலும் போயிடுச்சு. லைட்டாக உப்பு சேர்த்துப்போம் பாருங்க. உப்பு இந்த பெப்பர் லைட்டாக சேர்த்துப்போம். பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம் நம்ம தேவைத்தான். அவ்வளோதான் தெரியும். குட்டி குட்டியாக அப்படியே பொரிஞ்சு இருக்கு பாருங்க ஓட்டில். அது நல்லா ஒன்று கொஞ்சோண்டு தான் வேகணும். குடமிளகா கூழ் அடை வேக்காடு முட்டையை தூக்கிக்கலாம். அதாவது இதில் வச்சு கட் பண்ணி கீழே வச்சு கட் பண்ணு. கீழே வச்சு கட் பண்ணுறா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வர மாட்டாங்க. அவங்க தலைப்புலாம் ஆனது பார்த்தீங்கன்னா தெரியும். கை அப்படியே பழுத்துற முடியுது, அப்படி ஒரு சூடு. படி படி பாய்ஸ். இங்கே பாருங்க டக்குன்னு பாரு. பார்த்தீங்கன்னா கீழே வச்சிடலாம் ரெண்டுத்தையும். பொறுமா எடுத்து அழகாக லேண்ட் பண்ணிப்போம். எதோ டேஸ்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இதுக்கு பேரு இதுக்கு வந்து அரை வேக்காடு ஆஃப் பாயில், இது வந்து முழு வேக்காடு. ஐயோ காலிஃப்ளவரா ஆம்லேட் இது வந்து எடுத்து ருசிச்சு பார்த்துடலாம். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. 2 சைடும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு வைப்போம். அந்த குடமிளகாவும் அந்த முட்டையும் சேர்ந்து தனி டேஸ்டோட டேஸ்ட் அருமையாக இருக்கேன். நீங்களே பாருங்க உள்ளே எப்படி சூப்பராக வெந்துக்குதுன்னு பாருங்க. அரை வேக்காடு ஆஃப் ஆயில் எடுத்து சாப்பிட்ருவோம் பாருங்க. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. இதை எடுத்து அப்படியே தொண்டையில் இறக்கிடுவான். உள்ள போத்து லேட் ஆகுது. எவ்வளோ நேரம்? ஏன் இங்கே வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டுனே இருப்பாங்க. நீங்கள் வந்து எதனா வேலையாக இருந்தால் கூட உங்களை ஈத்துன்னு போயிட்டு செஞ்சு கொடுத்தே ஆகணுன்னுவாங்க. அதுமாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கே இப்படி சாப்பிடணும் போல இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இந்த குடமிளகா வந்து வேறு கலரில் இருக்குது. அது எங்களுக்கு கிடைக்கல. அதில் கிடைச்சிருந்தா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து புளிக்கும் கசக்கும் அந்தமாரி டேஸ்ட்டில் இருக்கும். அது போய் தெரியாமல் சொல்லிட்டேன். அது போய் தான். அது கலருக்கு மட்டும் தான். அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அத்தனை வச்சிருவோம். நம்ம காய்ச்சி குத்துறோம்ல. வாங்க வாங்க எல்லாம் தோடும் வாங்க. நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கு. இதுமாரி வீட்டில் செஞ்சு பாருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எங்கள் சேனலில். அடுத்தடுத்து என்ன நான் செய்யலாம் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணோம். அதுமாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தான் சொல்லணும். அது நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் காத்துனப்பேன். போயிட்டு வரேன். பாய்.